லாங்குவேஜ் ஆஃப் ஹோமியோபதி, ஹோமியோபதி ஃபார் பிகினர்ஸ். இதில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது பல்சட்டில்லா. இது மோனோ ஆர்த்தரைட்டிஸ். லெஃப்ட் சைடில் வந்து கால் வீங்கி கிடக்குது. கால் வந்து நல்லா வீக்கம். இந்த வீக்கம் வந்து நடக்க முடியாமல் இருக்குது. என்ன மாதிரி வலிக்குதுமான்னு கேட்டேன். கேட்ட உடனே சொல்கிறாங்க, ஊசி வச்சு நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு குத்துறமா இருக்குது. பாருங்க, இது கை காட்டுறேன். எனக்கு நல்லா முடிவு பண்ணிட்டேன், நமக்கு ஈஸி இந்த கேஸ் அப்படின்ட்டு. ஏன்னா சென்சேஷனை தெளிவாக சொல்லிட்டாங்க. இது ரெனன்குலேசே தவறமான இருக்கும், இல்லைன்னா பிரேனியா ஃபேமிலி இருக்குது பார்த்தீங்களா, பிரேனியா செடி, அந்த ரெமடி இருக்கிற ஃபேமிலி, வயலன்ஸ் ஃபேமிலி, அதில் இருக்கும். இந்த ரெண்டில் தான் மருந்து இருக்க முடியும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அதனால் அவங்ககிட்ட இந்த வலி இருக்கேம்மா, என்ன செஞ்சால் கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படின்னு கேட்டேன். சார் கொஞ்சம் எனக்கு வந்து வலி இருந்துக்கிட்டு தான் சார் இருக்குது, ஆனால் எப்படி என்னால் சொல்ல தெரியலன்னு மொடாலிட்டி சொன்னான். என்னடா அது தெளிவாக சொல்ல மாட்டாங்களே, மொடாலிட்டி சொன்னால் ஈஸியாக எடுத்துடலாமேன்னு நான் நினச்சேன். சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் இயற்கையான குணம் என்ன அப்படின்னு கேட்டேன். சார் ரொம்ப சாஃப்ட்டு சார், ஆனால் ரொம்ப சென்சிட்டிவ் சார். பாருங்க, சாஃப்ட்டு ரொம்ப சென்சிட்டிவ். அழுதுருவேன் சார், சின்ன சின்ன விஷயம்னாலும் அழுதுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அப்போ க்ளோஸாக வந்துட்டேன். அடுத்து தாகம் எப்படி இருக்குன்னு கேட்டேன். தண்ணி தாகமே இல்லைன்னு சொன்னார். ஸோ தண்ணி தாகம் இல்லை, சாஃப்ட்டு, வெரி சென்சிட்டிவ், பிரிக்கிங் பெயின். ரெனன்குலேசே ஃபேமிலியில் இருக்கிற ஒரே மருந்து இது. இந்த ரூப்ரிக்கெல்லாம் கவர் பண்ண, இந்த சிம்டம்ஸ் எல்லாம் கவர் பண்ண ஒரே மருந்து பல்சட்டில்லா. அதனால் பல்சட்டில்லா 6ல் அவங்களுக்கு கொடுத்தேன். பார்த்தீங்கன்னா அப்படியே வலி. அடுத்த நாளே ஃபோன் பண்ண சொன்னேன், 2 நாள் கழிச்சு தான் ஃபோன் பண்ணாங்க. அப்படியே வலி குறைய ஆரம்பிச்சது. அப்படியே ஒரு வாரத்தில் கம்ப்ளீட்டாக வலி அப்படியே குறைய ஆரம்பிச்சிச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வீக்கம் ஒரு மாதம் இருந்தது, உடனே குறையல, கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு அப்புறம் ஒரு 45 டேஸ்க்கு அப்புறம் தான் கொஞ்சம் அந்த வீக்கமெல்லாம் நல்லா இதாகி சுருக்கம் வர ஆரம்பிச்சிச்சு கால், அந்த முட்டி ஏரியாலாம். அப்புறம் 2 மாதத்தில் கம்ப்ளீட்டாக சரியானாங்க. ஆனால் ஒரு டோஸ் தான் கொடுத்தேன், 6 தான் கொடுத்தேன், அதுக்கு மேலே நான் கொடுக்கல. யூஸ்வலாக இந்த மாதிரி கேஸில் 3x தான் தருவேன் நான். ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு பல்சட்டில்லா 3x இல்லாதனால 1 டோஸ் 6 மட்டும் தான் கொடுத்தேன். அற்புதமாக சரியாச்சு. ஒரு மோனோ ஆர்த்தரைட்டிஸ் கேஸை ரொம்ப ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் 5 மினிட்ஸில் கேஸ் எடுத்து குணமாக்குனது. இதுக்கெல்லாம் காரணம் நான் படித்த எல்லா புஸ்தகங்களும், சொல்லிக் கொடுத்த குருமார்கள் தான் காரணம்னு நான் சொல்லி உங்கள்கிட்ட விடுறேன்.